அத்தை, கார் எதுவும் கிடைக்கல. ஒரு 2 இல்லைன்னா 3 ஆட்டோ பிடிச்சிருவோமா? அதெல்லாம் எதுக்கு மாப்பிள்ள? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வரும்போது காரில் வந்தோம்ல, இப்போ நாங்கள் பஸ்ஸில் போகிறோம். பஸ் இலவசம்தான். ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். 2 ஆட்டோ பிடிக்கேன் நான். இருங்க. மாப்பிள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. நீங்கள் நெடுவாளியை மட்டும் கூட்டிகிட்டு போங்க. வீட்டில் போய் விட்டுருங்க. நாங்கள் எல்லாரும் ஆட்டோ பிடிச்சி வந்துடுறோம். அப்படி சொல்றீங்களா? சரி, அனுப்பி விடுங்க. பேபிமா, வண்டியில வாரியா? வாரேன் வாரேன். சின்ன பிள்ளைகளா, நீங்களும் வாங்க. வண்டியில் போயிடுவோம் நம்ம. அவங்கெல்லாம் ஆட்டோவில் வரட்டும். ஏம்மா, நாங்கள் ராமு மாமா கூட வண்டியில் வந்துடுறோம்மா. அதான் ஏறிட்டீங்கல்லட்டி. சரி, பார்த்து பத்திரமா வாங்க. என்ன? போட்டும் போட்டும், வண்டி கிளம்பட்டும். இது என்ன, இன்னொரு டிக்கெட் ஏறி இருக்கு? ராமு, நாங்கள் 4 பேர் உட்காந்துருக்கோமே, உங்களுக்கு வண்டி ஓட்ட கஷ்டமா இருக்காதா? பரவாயில்ல டி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, போகுமா? என்னைய விட்டுட்டு போறானோலே, நானும் வரேன், இருங்க. பாட்டி, இடம் காணாது. ஏற்கனவே இங்க பாருங்க, 5 பேர் உட்கார்ந்துருக்கோம். தங்கமான பிள்ளை, பாட்டிய கூப்பிடுறானே. சரிம்மா, இந்த வாரேன் தங்கம். பாட்டி இங்க உட்கார்ந்துக்கிடுறேன்ல. பாட்டி, இறங்குங்க. இத்தனை பேர் போக முடியாது. நல்லா பிடிச்சுக்கிட்டேன் டி. வண்டி கிளம்பலாம். பாட்டி இறங்குங்க. அவருக்கு எப்படி வண்டி ஓட்ட முடியும்? நான் எப்படி வண்டி ஓட்டிட்டு போறேன்னு தெரியலையே. சரி, வண்டியை மெதுவா எடுத்து பார்க்கேன். எப்பா சீக்கிரம் வண்டியை எடுப்பா. எவ்வளவு நேரத்துக்கு நின்றுக்கிட்டே இருப்ப? ஏக்கா, நான் இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு எப்படி வண்டி எடுக்க முடியும்? சரி, மெதுவாக அப்படியே உருட்டிக்கிட்டே போங்க. அத்தை, நான் இவங்கள அப்படியே கூட்டிட்டு போறேன். நீங்க ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துருங்க. இவளுக்கு பூரா சேர்ந்துக்கிட்டு ஏன் மாப்பிள்ளைய தொல்லை பண்றாளுங்க. சரி மாப்பிள்ள, நீங்க மெதுவா போங்க. ஏட்டி ஓடி வந்துரு, நம்மளை இடிச்சு தள்ளிடுவாங்க. பாரு லட்சுமி, எப்படி தொங்கிக்கிட்டு போறாளுகன்னு. ஏக்கா ஆமாக்கா, அப்படியே பார்க்கவே பயங்கரமா இருக்குக்கா. கீழே கீழே விழுந்துடக்கூடாது. இந்த பாட்டி மாதிரி சும்மா கிடக்க மாட்டேக்காளுகளே. சரி வாங்க, நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சி சீக்கிரமா வீட்டுக்கு போவோம். ஒரு வழியா பாதி தூரத்துக்கு வந்தாச்சு. பரவாயில்ல, ராமு மனுஷன் மெதுவா வண்டி ஓட்டிட்டு எல்லாரையும் வச்சு கூட்டிட்டு வந்துட்டாரு. இங்க உட்காரவே முடியல, ரொம்ப கையெல்லாம் வலிக்கி. மாலா, இரு, நான் உன் மடியில வந்து உட்கார்ந்துக்கறேன். கலவி, என்கிட்டலாம் வரக்கூடாது. பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவேன். வாரேன் வாரேன், இரு. போ கலவி. பாட்டி, அங்கிட்டு தள்ளி போங்க. ஏமா, ஒண்ணுமே தெரியல. ரோடு தெரியல. பாட்டி, அங்கிட்டு தள்ளி போங்க. கிளவி, சின்ன பிள்ளைங்க மேலே ஏறி விழுந்துட்டு கிடக்கீங்களே, கீழே இறங்குங்க. ராமு, நீங்க வண்டியை நிறுத்துங்க. ஏட்டி, வண்டியை நிறுத்திட்டா ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்படியே போயிருவோம். பேபிமா, நல்லா பிடிச்சிக்கோ. முன்னாடி வெயிட் அதிகமாயிட்டே போகுது. வண்டி தூக்குது. என்னது, வண்டி தூக்குதா? ஐயோ! கடவுளே, எல்லாரும் கீழே விழுந்துருவோம் போல. நல்லா பிடிச்சிக்கோங்க. மாலாக்கா, நல்லா பிடிச்சிக்கோங்க. பிள்ளைகளா, நல்லா பிடிச்சிக்கோங்க. விழுந்துட போறீங்க. நம்ம எங்க போனாலும் இந்த கிளவி வந்து வந்து நம்ம கிட்ட உயிரை வாங்கி வம்பிழுத்துக்கிட்டே கிடக்குது. என்னைக்கு தான் திருந்த போதோ தெரியல. ஒரு காது மிஷினை வாங்கி மாட்டினா என்ன என்ன வரத்துக்கு வருது. தம்பி என்ன அழகா வண்டி ஓட்டுது. அழகாவா? கிளவி, உயிர் போகுது. இந்த கிளவி என்ன இங்கே ஏறிக்கிட்டு வருது? என்னது, நான் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தேனா? நானும் சும்மா தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அழகா ஆட்டோவில் போயிருப்பேன். என்னையும் ஏற்றி கூட்டிட்டு வந்து தள்ளி விட்டுட்டாங்க. பேபிமா, பாரு, கூட்டிட்டு வந்ததுக்கு தண்டனை. இந்த கிளவிகளுக்கு ஒரு கேடு வர மாட்டிக்கே. கடைக்கார தம்பி, நான் சொன்ன அந்த மாலை 2 நாளைக்கு கிடைச்சிரும்ல? அண்ணாச்சி, 3 நாளா தினம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி மறப்பேன்? நாளைக்கு சாயந்தரம் கண்டிப்பா கொடுத்துட்றேன்.
மகளுக்கு நிச்சயதார்த்தம்னு தலைகால் புரியாம ஆடுறீங்களே. ஆமாப்பா, நாளைக்கு சாயந்தரம் நான் வந்து வாங்க முடியாது, நீ கொண்டு வந்து கொடுத்துரு. சரி அண்ணாச்சி, நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பேசுவோம். ஹலோ மாப்பிள்ளையா, நான் மாமா பேசுறேன் தம்பி. சொல்லுங்க மாமா, என்ன விஷயம் ஃபோன்லாம் அடிச்சிருக்கீங்க? மாப்பிள்ள, நாளைக்கு சாப்பாட்டுக்கு சொல்லியாச்சு, மாலைக்கும் சொல்லிட்டேன், வேற ஏதாட்டும் ஏற்பாடு பண்ணணுமா? மாமா, எனக்கு என்ன தெரியும், அத்தை கிட்ட கேளுங்க, இல்ல ஏதாட்டும் பெரியவங்க கிட்ட கேளுங்க, நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். அப்படியா, சரி மாப்பிள்ள, நான் இங்க யாராவது பெரியவங்க கிட்ட கேட்டு செய்யறேன். சரி மாமா. சரி, போனை வைக்க. ஆட்டு மாமா. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நெட்டச்சிக்கு ராமு தம்பிக்கு நிச்சயதார்த்தம், எல்லாரும் மறக்காம வந்துருங்க டி. அது எப்படி மறக்கும், நைட்டு சோறு போடுறாங்கன்னா மறக்குமா? லட்சுமி, நீ நிச்சயத்துக்கு என்ன செய்ய போற? ஏக்கா, அதான் ஒன்றும் தெரியலக்கா. கல்யாணத்துக்குன்னா பொருள் வாங்கி வச்சிடலாம், நிச்சயத்துக்கு என்ன செய்யன்னு தெரியல. பேசாம கையில காசு கொடுத்துட வேண்டியதுதான். நீங்களாம் என்ன செய்ய போறீங்க? நானும் காசு தான் கொடுக்கணும். எங்க வீட்டுக்காரு என்ன செய்யறாருன்னு தெரியல. நானும் காசே கொடுத்துருவேன். நான் சில்வர் பாத்திரம் கொண்டு வருவேன்க்கா. அப்படியாட்டி, பரவாயில்லையே, சில்வர் பாத்திரம் வாங்கியிருக்கியோ? ஆமா ஆமா. கல்யாணத்துக்கு எல்லாரும் ஒரே மாதிரி சேலை எடுப்போமா? ஆமாட்டி, கல்யாணம் வைக்கும்போது ஒரே மாதிரி சேலை எடுக்கணும். எப்போ கல்யாணம் வைக்காதுன்னு தெரியல. ராணி அக்கா, பிரியா வாராளா நிச்சயதார்த்தத்துக்கு? இல்லட்டி, வரமாட்டா, அவளுக்கு பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு. வரா வரா. என்ன, என்னைய பார்த்தோன்னு பேச்ச நிறுத்திட்டீங்க? நாளைக்கு எத்தனை மணிக்கு சோறு போடுவீங்க? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள சோத்தை பத்தி கேக்கு. ஏட்டி, அந்த துபாய் குடும்பத்தை கூப்பிட்டீங்களா? ஆமாக்கா, எங்க அப்பா போய் கூப்பிட்டுருக்காரு. சரி, என்ன செய்ய, ஒரே ஊரா போயிட்டோம், அவங்களும் வரட்டும். சரி, எல்லாரும் நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வந்துருங்க. நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ராமு வருவாரு. சரி டி, நாங்களும் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். 2 பேரும் கேட்டீங்களேன்னு பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன். 2 பேரும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஒழுங்கா கூப்பிட்ட உடனே திரும்பி வந்துடணும். ரொம்ப நேரம் ஆக்குனீங்கன்னா அடுத்து கூட்டிட்டு வர மாட்டேன், சரியா? சரிம்மா, அதெல்லாம் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வந்துடுவோம். எத்தே, எங்க கிளம்பிட்டீங்க? ஏல, இந்த பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு போறோம். பிள்ளைகள் விளையாடணும்னு ஆசைப்பட்டுச்சு, அதான் கூட்டிட்டு போறேன். ஏல, நம்மளும் இந்த அத்தை கூட போயிருவோம், நல்லா விளையாட வைப்பாங்க, வரும்போது திங்கிறதுக்கு ஏதாட்டும் வாங்கி கொடுப்பாங்க. ஆமல, நானும் அதைத்தான் நினைச்சேன், நீயும் சொல்லிட்ட, போவோம். இவங்க கூட போனா நம்மளுக்கு நல்லதுதான். எத்த எங்களையும் கூட்டிட்டு போங்கத்த, நாங்களும் விளையாடுவோம்ல, ஆசையா இருக்குத்த. ஏல, நான் எப்படில எல்லாத்தையும் கூட்டிட்டு போக முடியும்? உங்க அம்மாவை கூட்டிட்டு வா. எத்த, எங்க அம்மா மத்தியானம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு மேலதான் எந்திரிப்பாங்க. நீங்க கூட்டிட்டு போங்கத்த, நாங்க உங்களை தொல்லை பண்ண மாட்டோம், அமைதியா விளையாண்டுட்டு திரும்பி வந்துருவோம். அப்படியால, சரி வாங்க வாங்க. பார்க்குக்கு போறோம், பார்க்குக்கு போறோம், ஜாலியா விளையாடுவோம். எம்மா எம்மா, ஒரே ஒரு தடவை உட்காருமா ப்ளீஸ்மா. ஏட்டி வேண்டாம் டி, என்னைய விட்டுருங்க. எம்மா எம்மா ப்ளீஸ்மா, ஏறி உட்காருமா. ஜாலியா இருக்குமா, ஏறி உட்காரு. ஏட்டி, இது சின்ன பிள்ளைங்க விளையாடுறது, நான் கனத்த ஆளு, இதுல உட்கார முடியாது, வேண்டாம் விடுங்க. ஒரே ஒரு தடவைமா, எங்களுக்காக உட்காருமா. ஏட்டி, சொன்னா கேட்க மாட்டீங்களா? ப்ளீஸ்மா உட்காருமா, நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னைய ஆட்டி விடுறோம், நல்லா இருக்கும். ஏட்டி, ஆட்டிலாம் விட வேண்டாம், நான் ஒரு தடவை உட்காந்து வேணா பார்த்துட்டு எந்திரிச்சிடுறேன். மஞ்சு, இரு, முதல்ல அம்மா உட்காரட்டும், உட்காரேன்னு சொல்றாங்கல்ல, உட்கார்ந்த பிறகு நம்ம ஆட்டி விட்டுருவோம். ஆட்டும் ஆட்டும். ஏறி உட்காரவாட்டி, பயமா இருக்கே. ஏமா, ஒன்னும் ஆகாது, ஏன் பயப்படுற, ஏறி உட்காரு. எம்மாடி, கீழே விழுந்துருவோம் போலயே, பயமா இருக்கே. மஞ்சு, ஆட்டு ஆட்டு.
ஏட்டி வேண்டாம் டி, ஆட்டாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. எம்மா சும்மா கடமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாட்டுக்கு இரு. தள்ளாதீங்க டி, தள்ளாதீங்க டி, உளுந்துருவேன், வேண்டாம். ஏட்டி வேண்டாம், சொன்னா கேளுங்க. வேகமா ஆட்டி விடு டி, என்ன மெதுவா ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்க? ஆமா மாரி, வேகமா ஆட்டி விடு. சரி சரி, வேகமா ஆட்டி விடுறேன். இந்த அம்மா வச்சு தள்ளவே முடியலையே. ஏட்டி வேண்டாம் டி, சொன்னா கேளுங்க, எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா சரியா உட்கார கூட மாட்டியா? இப்படி படக்குன்னு கீழே விழுந்துட்ட. ரேகா வா, நம்ம வேற இடத்துக்கு போய் விளையாடுவோம். சரி வா போவோம். ரெண்டு கிறுக்குகளா இருக்கு, இப்படி தள்ளி விட்டுட்டு பெசாட்டுக்கு போறாளுங்க. நம்ம என்ன செய்ய? ரெண்டு கிறுக்க பெத்து வச்சிருக்கேன். ஏற மாட்டேன்னு சொன்னேன், கேட்டாளுகளா? இப்படி ஏற வச்சு கீழே தள்ளி விட்டுட்டு ஓடிட்டாளுகளே. ஏன் தான் நம்மளுக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஆகுதோ, இடுப்பெல்லாம் வலிக்கே. வீட்டுக்கு வாங்கட்டி, உங்களை வச்சுக்கிறேன். ரொம்ப வலிக்கே, என்ன செய்ய? சரி கொஞ்ச நேரம் இங்கனையே படுப்போம். நாளைக்கு அந்த பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம், போய் காலையிலே பூவெல்லாம் கட்டி கொடுக்கலான்னு பார்த்தேன். இவளுக்கு இப்படி இடுப்பு உடைச்சு போட்டாளுகளே. சரி கொஞ்ச நேரம் தூங்கி பார்ப்போம், சரியாயிரும். அடக்கடவுளே, நாயில்ல வந்திருக்கு, பயமா இருக்கே. எப்படி தப்பிக்கன்னு தெரியலையே, நான் எப்படி போவேன்? கடவுளே, நான் என்ன என்னைய கடிச்சு கடிச்சு வச்சிடாதீங்க, பயமா இருக்கு. குலைச்சுக்கிட்டு கிட்ட கிட்ட வராதீங்க, நான் இப்படி இறங்கி அப்படி ஓடிடுறேன். நைஸா இப்படி கூடி இறங்கி ஓடிடுவோம், என்ன செய்ய? மெதுவா போய் பாப்போம். மாரியாத்தா மாரியாத்தா, என்னை எப்படியாவது இந்த நாய்கிட்ட இருந்து காப்பாத்தி வீட்டுல கொண்டு சேர்த்துரு. ஆடி மாசம் வரட்டும், உனக்கு கூழு காய்ச்சி ஊத்துறேன். சத்தம் போடாம நைஸா போணும். ஓடிரு லட்சுமி, ஓடு. ஐயோ, ஓடுனா நாய் கடிக்கும். மெதுவா நடந்து வேகமா போ. ஓடிட்டேன். ஏம்மா, நாய் பின்னாடி எல்லாம் வருது. ரேகா இரு, வழுகாத, நானும் வாரேன். சீக்கிரம் வா, இல்லன்னா நான் வழுகிருவேன். வாரேன் டி, இரு. அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? எனக்கே ஆர்டர் போடுறியா? இருட்டி, உன்னைய விட்டுட்டு வழுகுறேன். சொல்ல சொல்ல கேட்காம உனக்கு என்ன அவசரம்? நான் ஏறி வர்றதுக்குள்ள நீ வழுகிட்டல்ல. இருட்டி, இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எப்படி? நாங்க வழுகிட்டோம்ல. வழுகுட்டி வழுகு. இன்னைக்கு ஏதாட்டும் ஒரு விஷயத்துல உன்னைய அம்மா கிட்ட கோத்து விட்டு அடி வாங்க வைக்கலன்னா பாரு. என் பேரு மஞ்சு இல்ல. ஆளையும் மண்டையும் பாரு. இன்னைக்கு எப்படியாவது இவ்வளவு அடி வாங்க வச்சிடணும். மஞ்சு, கோச்சுக்கிட்டு போகாத, நானும் வாரேன், இரு. நீயே தனியா உட்காந்து வழுகிட்டு கட, நான் போறேன். ஏம்மா, இவ கோச்சுக்கிட்டுல போறா, இவ அடிப்பாளே. இவகிட்ட அடி வாங்கினா வலிக்குமே. இவ அக்காளா நான் அக்காளான்னு தெரியல, நான் தான் அடி வாங்கிட்டு கிடக்கேன். பின்னாடியே வராத, எங்கேயாவது போய் தொலை. கொஞ்ச நேரம் கூட உனக்கு நிக்க முடியல, அப்புறம் எதுக்கு என் பின்னாடி வார? அது காலுக்கு கீழே ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு டி, அப்படியே வழுக்குன்னு இருந்துச்சு, அதான் வழுகிட்டே போயிட்டேன். வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாத, ஒரே பொய். வாயை திறந்தாலே பொய் தான். நீ எல்லாம் வாயே திறக்காத. ஏல, எதுக்குல ரேகா அக்காவும் மஞ்சு அக்காவும் எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டையா போட்டுட்டு கிடக்காளுக? ஏல, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஒரே வீட்டில் இருந்துச்சுங்கன்னா இப்படித்தான் சண்டை போடும். எதுக்கு எடுத்தாலும் சண்டை. ஆமால, அதுவும் நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கும் அக்கா தங்கச்சி யாராவது இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமல, எனக்கும் தங்கச்சி பாப்பான்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ஒத்தைக்கு ஒரே பையனா போயிட்டேன். எங்க வீட்லயும் நான் ஒத்த பையனா போயிட்டேன். ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்திருக்கலாம், ஒரு அண்ணனாவது இருந்திருக்கலாம், யாரும் இல்லை. இருந்திருந்தா அவங்க கூடயாவது விளையாண்டுருப்பேன். ஏன் கேரகம் உங்க கூட வந்து விளையாட வேண்டி இருக்கு. ஏல, என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? எங்க கூட விளையாடுறது உனக்கு பிடிக்கலையா? சீச்சி, நான் அப்படிலாம் சொல்லுவேனா? நீ என் நண்பன்டா, ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துட்டு. சரி விடல, நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன். சரி வா, போய் பிரபு என்ன செய்யறான்னு பாப்போம்.
மஞ்சு அக்கா பாத்தீங்களா, நான் உங்களை விட வேகமா ஆடுறேன். ஏல நான் ரொம்ப வேகமா ஆடுவல, தெரியுமா உனக்கு? கால் சுளுக்கி இருக்கு பாத்துக்கோ, அதான் மெதுவா ஆடிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா என் வேகத்துக்கெல்லாம் உன்னால வர முடியாது. சும்மா என்னத்தையாவது அடிச்சு விடாதீங்கக்கா. வந்துட்டா ஐஸ்கிரீம் மண்டக்காரி என்கிட்ட வம்பிழுக்கிறதுக்கு. மஞ்சு கொஞ்ச நேரம் எனக்கு ஊஞ்சல் தாயேன். நான் எதுக்கு உனக்கு ஊஞ்சல் தரணும்? நான்லாம் கொடுக்க முடியாது. நீ வேற எங்கேயாவது போய் விளையாடு. ஏல பிரபு, நீ அது எனக்கு ஊஞ்சல் கூட. ஏக்கா, நானே இவ்வளவு நேரம் ஒரு பிள்ளை உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு, அது எப்போ இறங்கும்னு பார்த்து உட்காந்துருக்கேன். உட்கார்ந்த உடனே வந்து கேட்கீங்களே, இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் ஊஞ்சல்லே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். சாபாஸ் பிரபு, இப்படித்தான் பேசணும் அவகிட்ட. ரேகாக்கா, அதான் உங்க தங்கச்சி உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்கள இறக்கி விட்டுட்டு உட்காருங்க. பயபுள்ள நம்மளெல்லாம் கோத்து விடுது. மஞ்சு இறங்கு, நான் விளையாடணும். என்ன கோவப்பட்ட கொடுத்துருவேன் நினைச்சியா? அதெல்லாம் முடியாது, போ. இறங்க போறியா இல்லையா? கைய விடு, இறங்க முடியாது. கைய விட மாட்டேன். நீ இறங்குறியா? நான் உன்னை இழுத்து போடட்டா? உன்னாலெல்லாம் என்னை இழுத்து கீழே போட முடியாது. நான் உன்னை விட ஸ்ட்ராங்கு. யாரு ஸ்ட்ராங்குன்னு இப்ப காட்டுறேன் டி, இரு. ரேகா கிறுக்கி உடு, வலிக்கி. பாதகத்தி ஆரம்பிக்கும் போது நம்ம கிட்ட இவ நல்லா அடி வாங்குறா, அப்புறமா பார்த்தா நம்மள வச்சு குமுறு குமுறுன்னு குமுறிடுறா. இவ கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். தள்ளிப்போ, நான் ஊஞ்சல் விளையாடணும். எங்க வந்து யாரு கிட்ட? இன்னைக்கு சாயங்காலம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு நீ என்னட்டி வெளியே சுத்திக்கிட்டு அலையிற? வீட்டுக்கு போட்டி. ஏக்கா, சாயந்தரம் தானே நிச்சயதார்த்தம், இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னைக்கு ரம்ஜான் தெரியுமா? அட ஆமா, இன்னைக்கு ரம்ஜானு, மறந்தே போயிட்டு. பிரியாணி சாப்பிட்டே ஆகணுமே. ஏட்டி நெட்டச்சி, நீ இன்னைக்கு கறியெல்லாம் திங்க கூடாது. நிச்சயம் நல்லபடியா நடக்கணும்ல, சைவம் தான் சாப்பிடணும். சேம் சேம் பப்பி சேம். ஏ டண்டனக்கா, ஏ டனக்குனக்கா, நீ பிரியாணி திங்க முடியாதே, திங்க முடியாதே. ரொம்ப ஆடாதீங்க, உங்களுக்கு மட்டும் யாரு தரப்போறா பிரியாணி? ஆமா, நமக்கு யாரு பிரியாணி தருவா? பேசாம கறிக்கடை பாய்கிட்ட போய் கேட்போமா? வேண்டாம், அவன் அருவாளை தூக்கிட்டு வெட்ட வருவான். உயிர் முக்கியம் பிகிலு. நம்ம ஊரு கோயில் கொடைக்கெல்லாம் அன்னதானம் போடுவாங்கல்ல, அதே மாதிரி ரம்ஜானுக்கு தெருவுக்கு தெரு பிரியாணி போட மாட்டாங்களோ? 4 தெருவுக்கு போய் பாருட்டி, தெரியும். மாலாக்கா, தட்டு எடுத்துட்டு போக மறந்துடாதீங்க. என்னையாட்டி கிண்டல் பண்றீங்க? இன்னைக்கு நான் பிரியாணி தின்னு காட்டுறேன் பாருங்க. அடேங்கப்பா, மாலாக்கா சவால்லாம் விடுறாங்களே, ஜெயிச்சிருவாங்களோ? அவ கிடக்கா, நீ வா போவோம். பாய் மாலாக்கா, பெசிட்டு ஆப்பு லக்கு. பாத்திமா, ரெடி ஆயிட்டா? இப்பந்தான் எல்லாம் கிடைச்சது, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். என்னம்மா இவ்வளவு நேரம் ஆக்குற? சட்டு புட்டுன்னு செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாமா? எல்லாருக்கும்லாம் கொடுக்க மாட்டேன். இந்த ஊருக்காரங்க யாரும் எதுவுமே கொடுக்க மாட்டேங்க. நான் மட்டும் எதுக்கு கொடுக்கணும்? ஏம்மா, யாருக்காவது கொடுத்து சாப்பிட்டா தானே இந்த நாள் சிறப்பா முடியும். அப்படி சொல்றீரா? அப்ப சரி, அன்னைக்கு மாலான்னு ஒருத்தி வீட்டுக்கு வந்தா, அவளுக்கு கொடுத்துட்றேன். அப்படியா? அது யாரு மாலா? இங்கதான் 4வது வீட்டுல இருக்கா. சரிம்மா, உன் இஷ்டம், அவளுக்கே கொடு. நான் போய் பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு வரேன். பிரியாணி மட்டும் பக்குவமா செய்யணும், அப்பந்தான் நல்லா இருக்கும். நீ தான் போடணும், இந்தா போடு. ஆட்டோ குடு குடு. பிள்ளைகளா, என்ன விளையாடுறீங்க? ஓ, அப்பா குப்பை தொட்டியில இருந்து எடுத்துட்டு வந்தனே, அந்த விளையாட்டா? ஆமாப்பா. அப்பா, இந்த விளையாட்டு ரொம்ப போர் அடிக்குப்பா, வேற ஏதாட்டும் விளையாட்டு எடுத்துட்டு வாப்பா. சரி தங்கம், அப்பா நாளைக்கு வேற குப்பை தொட்டிய பார்க்கேன். சரிப்பா. சரி விளையாடுங்க, நான் போயிட்டு வரேன். சரி சரி, ரெடி ஆயிட்டு நான் போய் கொடுத்துட்டு வரேன். சரிம்மா, போய் கொடுத்துட்டு வா. வந்த உடனே நம்ம சாப்பிடுவோம், ரெடியா இருங்க. ஆட்டும் ஆட்டும், சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வா, ரொம்ப பசிக்கி.
இந்தா உடனே போயிட்டு உடனே வந்துடுறேன். எங்கே தேடுவேன் பிரியாணியை, எங்கே தேடுவேன், எவளுமே கொடுக்க மாட்டேக்காளே. வீட்டில் யார் இருக்கா? வீட்டில் பேய் இருக்கு. அட ஆமா, வீட்டில் பேய் தான் இருக்கு. சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காத, நான் ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன். கிளம்பு. என்ன கோவப்படுற? நீ என்ன சட்டியை தூக்கிட்டு வந்திருக்க? நான் சோறெல்லாம் தரமாட்டேன். கிளம்பு கிளம்பு. நான் உனக்கு பிரியாணி கொடுக்கலான்னு வந்தேன். வேண்டாமா? சரி போகிறேன். என்னது பிரியாணியா? ஆமாம் பிரியாணி தான். நீ சரியான நப்பியாச்சே, நீ கொடுக்க மாட்டியே, எப்படி கொண்டு வந்த? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடுப்பேன். தெய்வமே குடு குடு, அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்தா புடி. நம்ம பிரியாணியை இங்கேயே தின்னுட்டா அவளுகளுக்கு எப்படி தெரியும்? சொன்னா கூட நம்ப மாட்டாளுகளே. அவளுக வீட்டுக்கு போய் சவாலில் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி வெறுப்பேற்றி திங்கணும். நான் கிளம்புறேன், வீட்டுக்கு போய் சாப்பிடணும். கொஞ்சம் இருட்டி, என் கூட ஒரு வீட்டு வரைக்கும் வா. எங்கே வரணும்? நான் அதெல்லாம் வரமாட்டேன். ஏம்மா வாம்மா, சீக்கிரம் அனுப்பிடுறேன். சரி வா போவோம். ஏட்டி மேக்கப் போட அந்த பியூட்டிஷன்காரி எப்போ வருவா? ஏக்கா 4 மணிக்கு வாரேன்னு சொல்லியிருக்காக்கா, வந்த உடனே போட்டு விட்டுருவா. 2 பேரும் ஒன்னா தான் இருக்காளுக. இங்கேயே வேலையை முடிச்சிடலாம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், பிரியாணி செஞ்சு தந்த பெருமை எல்லாம் பாத்திமாவை சேரும். என்னது, இவ உனக்கு பிரியாணி கொடுத்தாளா? ஆமா மிஸ்டர் லேடிஸ், நான் தான் சவாலில் ஜெயிச்சேன். யாருக்கிட்ட? எங்ககிட்டயே சவாலா? ஜெயிச்சிட்டோம்ல. நான் போட்டா? இருட்டி, இன்னும் கொண்டாட்டம் முடியலையே. அந்த பிரியாணியை இப்படி கொடு. சுட சுட பிரியாணி. டப்பாவை திறக்க போறேன். நல்ல மணமா இருக்கு, ருசி அருமையா இருக்கும் போல. எல்லாரும் பாருங்க, நான் சாப்பிட போறேன். எம் 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 எம். இதுதானா, இதுதானா, எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா. பிரியாணி கிடைச்சிருக்கு, நான் ஜெயிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிக்க போறேன். ஏட்டி குட்டச்சி, இது என்ன பிரியாணி? நல்ல டேஸ்டா இருக்கே. ஆனா கொஞ்சம் கறக்கு முறக்குன்னு மொறு மொறுன்னு என்னமோ இருக்கு. புது ஐட்டம் ஏதாவது சேர்த்துருக்கியோ? கரப்பாம்பூச்சி பிரியாணி அப்படித்தான் இருக்கும். என்னது, கரப்பாம்பூச்சி பிரியாணியா? ஆமா, கரப்பாம்பூச்சி பிரியாணி தான். டேஸ்டா இருக்கும். மிச்சத்தையும் சாப்பிட்ரு. சீ, ஐயையோ, ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க. டாக்டர் டாக்டர், வாந்தி வருது, மயக்கம் வருது, என்னை யாராவது காப்பாத்துங்க. நல்ல வேலை நம்மளுக்கு கொடுக்கலாட்டி. ஆமாக்கா, நம்ம தப்பிச்சிட்டோம். டண்டனக்கா நக்கா நக்கா. டண்டனக்கா நக்கா, டண்டனக்கா நக்கா நக்கா. டண்டனக்கா நக்கா.